ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், என்னென்ன திருப்பு முனைகள் வாழ்க்கையில் ஏற்படும், அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், அதற்காக என்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும், திருமணத்துக்காகவும் சரி நண்பர்களாகவும் சரி எந்தெந்த நட்சத்திரக்காரர்களை சேர்த்து கொள்ள வேண்டும், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றியும், என்ன தொழில் செய்தால் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றியும், இன்னும் இதுபோல எத்தனையோ விஷயங்களை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். இதுவெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு ரகசியங்களை உங்களுக்காக இந்த ஒரே வீடியோ பதிவில் தொகுத்து உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நட்சத்திர வரிசையில் 9வது நட்சத்திரமாக இருப்பது இந்த ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் என்று பார்க்கும் பொழுது கடகம் ராசி. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி என்று பார்க்கும் பொழுது புதன் பகவான். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை பாம்பு நட்சத்திரம் என்றும் சொல்லுவார்கள். இந்த நட்சத்திரம் ஆதிசேஷனை குறிக்கக்கூடியது. இந்த ஆதிசேஷன் என்பது மகாவிஷ்ணுவின் படுக்கை என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். ராம அவதாரத்தில் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும், சங்கு பரதனாகவும், ஸ்ரீ சக்கரம் சத்ருகனாகவும் பிறந்ததாக ராமாயணம் சொல்கின்றது. அதாவது அண்ணனை சிறிது நேரம் கூட பிரிய மனமில்லாமல் அண்ணன் ராமபிரானுக்கு சேவகம் செய்வதற்காக தன் மனைவியை கூட பிரிய தயங்காதவர். சகோதர ஒற்றுமைக்கு இன்றும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமணன் பிறந்தது இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இதற்கு லட்சுமணனின் குணத்தை ஆராய்ந்து பார்த்தாலே ஆயில்யம் நட்சத்திரத்தின் குணாதிசயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சகோதர பாசம், அன்புக்கு கட்டுப்படுதல், காரியத்தில் குறியாக இருப்பது, முன்கோபம் ஜாஸ்தியாக இருப்பது, வைராக்கியம் அதிகமாக இருப்பது, தியாகம் செய்வதை குறிக்கோளாக வைத்திருப்பது, எது கிடைத்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வது, அவசரமாக செயல்களை செய்வது, காத்திருந்து பழியை தீர்த்து கொள்வது, எதிர்பார்ப்பில்லாமல் உதவிகள் செய்வது, சுயமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது, இலக்கு வைத்து செயல்படுவது, இவையெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரத்தின், அதாவது இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தின் குணநலன்கள். இதுவே இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த லட்சுமணன் அவர்களின் குணங்கள். இந்த குணங்கள் எல்லாமே அப்படியே ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். வெளியாக்களோடு பழகும் பொழுது நல்லவராக இருக்கும் இவர்கள். தன் குடும்பத்தாரிடம் சிடுசிடுவென இருக்கக்கூடியவர்கள், ஊருக்கே உபதேசம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இவர்கள் அதை பின்பற்றவே மாட்டார்கள். அதீதமான முன்கோபம் கொண்டவர்கள். இந்த கோபத்தால் பலரையும் பகைத்து கொள்ளக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய இவர்கள் தனக்கு யாரும் அறிவுரை சொன்னால் அவற்றை காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டார்கள். அன்பாகவும் ஆதரவாகவும் பேசக்கூடிய இவர்கள் கோபம் வந்தால் விஷத்தை கக்குவது போல வார்த்தைகளால் அனைவரையும் கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் தந்தையோடு இணக்கமாக இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் தந்தைக்கு எதிராகவே நடந்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் போகக்கூடிய பாதையில் அப்படியே போகாவிட்டால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாறாக இது சரி, இது தவறு என ஏதாவது நாம் சொன்னால் நம்மை எதிரியாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். எடுக்கின்ற முயற்சியில் எப்பாடுபட்டாவது வெற்றியை காணக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள். தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறக்கூடியவர்கள். யாருடைய உதவிகளையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். மறைமுக சேமிப்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். அந்த சேமிப்பையும் பல மடங்காக பெருக்குவது எப்படி என்ற வித்தைகளை கற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களில் நிறைய பேர் வேலைக்கு செல்வதை விட
சொந்த தொழில் செய்வதில் தான் அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள். ஏன் சுயதொழில் என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உண்டு. இந்த ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் சோம்பல் குணமுடையவர்கள். அது மட்டுமல்ல, கேள்வி கேட்கும் இடத்தில் இருப்பார்களே தவிர அதற்கு மாறாக பதில் சொல்லும் இடத்தில் இருக்கவே விரும்ப மாட்டார்கள். இதன் காரணமாகவே வேலைக்கு செல்வதை விட சொந்த தொழில் செய்வதில் தான் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். ஒருவேளை இவர்கள் வேலைக்கு சென்றால் அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கவே மாட்டார்கள். தன்மானத்துக்கு பங்கம் ஏதாவது வந்தால் யோசிக்காமல் அந்த வேலையை உதறிவிட்டு வரக்கூடியவர்கள். அதே போல இந்த ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பார்களா என்று பார்த்தோமானால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதாவது கல்வியில் சிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் சராசரி மாணவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு கல்வியில் பெறும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவே அதிகமாக இருக்கும். இவர்கள் உயர் பதவிகளில் இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு சராசரி மாணவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அதே போல இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கற்பனை உலகில் வாழக்கூடியவர்கள். கற்பனையாக கோட்டை கட்டி அதில் வாழக்கூடியவர்கள். வாழ்க்கையில் முதலிடத்துக்கு வர வேண்டும் என்பதே இவர்களின் லட்சியமாக இருக்கும். கதை, கவிதை, எழுத்து, தகவல் தொழில்நுட்பம், சித்த மருத்துவம், கால்நடை மருத்துவம் இவை அனைத்தும் ஆயில்யம். நூல், கயிறு, கம்பிகள், விஷமுறிவு மருந்துகள், இருமல் மருந்துகள், ஊசிகள், ஆணிகள், முள் கம்பிகள், கழுத்து டை, டெத்தஸ்கோப், பூச்சரம், மலர் மாலை, பொன்னாடை, அங்கவஸ்திரம், பேனா, குப்பை கூடை, அழுகும் பொருட்கள் இவற்றை தயாரித்தல், விற்பனை செய்தல் என அனைத்துமே ஆயில்யம் நட்சத்திரம். பால் வியாபாரம், பால் தொடர்பான தயிர் நெய் உற்பத்தி செய்வது மற்றும் விற்பனை செய்வது, உணவகங்கள், மளிகை கடை, நோட்டு புத்தகம், எழுதுபொருள் விற்பனை செய்வது, அடைக்கப்பட்ட உணவுகள் விற்பனை செய்வது, பழைய இரும்பு வியாபாரம் செய்வது, குப்பை சேகரிக்கும் நிறுவனம், வெல்டிங் வேலை, கிரில் வேலை, தச்சு தொழில், ஒயர் சேர்கள், ஒயர் பைகள், டேப் கட்டில், கொசு வலை, மீன் வலை, நங்கூரம் இவை அனைத்துமே ஆயில்யம் நட்சத்திரம். கிருஷ்ணனின் அண்ணன் பலராமன் பிறந்ததும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணனுக்கு பக்கபலமாக இருந்தவர் பலராமன். அதே போல ராமனுக்கு பக்கபலமாக இருந்தவர் பலராமன். ஆக இவர்கள் எல்லோருமே ஆயில்யம் நட்சத்திரமே. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்கள் முன்னேற தங்களுடைய உடல், பொருள், ஆவியை தரவும் தயங்காதவர்கள். இருந்தாலும் கூட இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களிடம் எச்சரிக்கையாகத்தான் பழக வேண்டும். காரணம், எப்போது எப்படி மாறுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. ராமபிரான் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த ராமபிரான் தன்னுடைய வனவாசத்தில் ஆட்சி அதிகாரத்தை தனக்கு சம்பத்து தாரை நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பிறந்த பரதனிடம் கொடுத்தார். வதைத்தாரையான ஆயில்யத்தில் பிறந்த லட்சுமணனிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. ஒருவேளை லட்சுமணன் வனவாசம் போகாமல் ஆட்சியில் இருந்திருந்தால் ஸ்ரீராமனுக்கு வனவாசம் முடிந்த பிறகு அரசாட்சியை நிச்சயமாக திருப்பி தந்திருக்கவே மாட்டார். அதை அறிந்ததால் என்னவோ லட்சுமணனை வனவாசத்துக்கு தன்னோடு அழைத்து சென்றிருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. ஆமாம், ஆக்கிரமிப்பு செய்வதில் ஆயில்யம் ஆகச் சிறந்த நட்சத்திரம். எதையும் அப்படியே தன்னுள் ஈர்த்து கொள்ளக்கூடிய குணம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டவே மாட்டார்கள். எந்த உணவாக இருந்தாலும் முகம் சுளிக்காமல் உண்ணக்கூடியவர்கள். இதன் காரணமாகவே வயிற்று வலி தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இவர்கள். தங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். காரணம், இவர்களுக்கு எளிதில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நுரையீரல் தொற்று, சளித்தொல்லை, தலையில் நீர் கோர்ப்பது, அலர்ஜி, மேக நோய், தேமல், இரத்த சோகை, இரத்தம் உறையாமல் இருப்பது, இது போன்ற பிரச்சனைகளை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கும். அதே போல்
இந்த நேரத்தில் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்னும் சிலரை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அதாவது தர்மராஜா. இவர் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் கிடையாது. அந்த தர்மர் கேட்டை நட்சத்திரம். அப்படியானால் யம தர்மராஜா என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அவரும் கிடையாது. தர்மத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடியவர், அதாவது தர்மத்துக்கு உருவகப்படுத்தப்பட்டவர் இந்த தர்மராஜா. சிம்பிளாக சொன்னால் தர்ம குணத்தின் அடையாளம் இந்த தர்மராஜா. ஆகையால் தான் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனக்கு இருக்கிறதோ இல்லையோ கேட்டவுடனே உதவி செய்ய தயங்காதவர்களாக இருக்கிறார்கள். ராமாயணத்தில் லட்சுமணன் பிறந்தது இந்த ஆயில்யம் என்று பார்த்தோம். இவரோடு பிறந்த சத்ருக்கன் ஆயில்யம் நட்சத்திரமே. ஆனால் இவரின் பங்கு ராமாயணத்தில் மிக குறைவாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதிக முக்கியத்துவம் இல்லாமல் ஒதுக்கியே வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடியவர் இந்த சத்ருக்கன். இதுவரைக்கும் இந்த பதிவில் ஆயில்யம் நட்சத்திரத்தின் அடையாளங்களாக சில குறிப்புகளை கொடுத்திருந்தேன். அதில் குப்பை கூடையும் ஒன்று. ஏன் குப்பை கூடை? அப்போ ஆயில்யம் என்ன குப்பையா என நீங்கள் கேட்கலாம். நமக்கு வேண்டாதவைகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய இடம்தான் குப்பை கூடை. ஆனால் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் துடைத்து தூக்கி எறிய வேண்டிய விஷயங்களை மனதுக்குள் போட்டு வைத்து கொண்டு அதையே அசை போட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் இதற்கு முன்னால் காத்திருந்து பழி தீர்ப்பவர்கள் என்று இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை நான் சொல்லியிருந்தேன். உடனே நீங்கள் பழி வாங்குவது என்றால் வெட்டு குத்து என கற்பனை செய்ய வேண்டாம். தனது செய்கை மட்டும், அதாவது தனது செய்கை மட்டும் நடத்தையால் பழி வாங்கக்கூடியவர்கள், தனது செய்கையாலும் நடத்தையாலும் பழி வாங்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதேபோல் பார்க்கடலை கடைந்த போது வந்த விஷத்தை சிவபெருமான் அறிந்தினார் என்கிறது புராணம். அதே நேரத்தில் கசிந்து கடலில் பரவிய விஷத்தை என்ன செய்வது? கயிறாக இருந்த வாசுகி பாம்பிடம் அந்த விஷத்தை உரிந்து குடிக்க சொன்னார்கள் அந்த நேரத்தில். அதன்படியே வாசுகி இந்த கசிந்த விஷத்தை உறிஞ்சி குடித்தார். அதனால்தான் பாம்புக்கு விஷத்தன்மை வந்ததாக ஒரு கதையும் உண்டு. ஆகையால் தான் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல கலகலப்பான சூழ்நிலையில் திடீரென்று மாறினால் அந்த இடமே அவ்வளவுதான். அந்த மகிழ்வான இடத்தில், அந்த மகிழ்வான தருணங்களில் வார்த்தையால் சுட்டு அந்த கலகலப்பை முற்றிலும் மாற்றிவிடுவார்கள். அந்த மாதிரியான குணத்தினால் மற்றவர்களால் மற்றவர்களால் விலக்கி வைக்கப்படக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இதை மேலோட்டமாக பார்த்தால் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் செய்வது எதிர்மறை செய்கையாக தெரியலாம் உங்களுக்கு. ஆனால் உண்மையில் இவர்களுக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது. மனதில் தோன்றியதை வெளிப்படையாக பேசுவதால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாமே. இந்த குணத்தை மாற்றிக்கொண்டாலே போதும், இவர்களை அனைவரும் ஆதரிப்பார்கள். அதேபோல் இந்த நேரத்தில் ஆயில்யம் நட்சத்திரம் பற்றி இன்னும் சில விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் என்று பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணு, அதிர்ஷ்ட அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது ஆதிசேஷன், அதிர்ஷ்ட மிருகம் என்று பார்க்கும் பொழுது பெண் பூனை, அதிர்ஷ்ட பறவை என்று பார்க்கும் பொழுது கிச்சிலி, அதிர்ஷ்ட விருட்சம் என்று பார்க்கும் பொழுது புன்னை மரம். இந்த புன்னை மரமானது கோடை காலத்திலும் கிளைகள் உதிராமல் நிழல் தரக்கூடிய மரம். முடிந்தவரை எங்கெல்லாம் இந்த மரத்தின் செடியை நட்டு வைத்து வளர்க்க முடியுமோ வளர்த்து வந்தால் நல்ல நன்மைகள் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெருகும். அடுத்ததாக இவர்களுக்கான அதிர்ஷ்ட மலர் என்று பார்க்கும் பொழுது வெண்காந்தல் மலர். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக நன்மைகளையும் பண வரவுகளையும் முயற்சிகளில் முழு வெற்றிகளையும் தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திர நண்பர்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களில் ஒருவர் வாழ்க்கை துணையாக இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்தால் இவர்களின் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக மாறிவிடும். இவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரம் வரும் நாட்களும்
காரிய அனுகூலம் நிறைந்த நாட்களாக அமையும். புதியதாக எதுவும் தொடங்கலாம். பண வரவும் சரளமாக இருக்கும் இந்த நட்சத்திர நாட்கள். இதற்கு அடுத்ததாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கவும், வீடு குடிபுகவும், நோய் நீங்குவதற்கு மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ளவும், சகோதரர்களுடன் சொத்து பாகப்பிரிவினைகளை செய்யவும் பயன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் நண்பர்களாகவும், அதாவது வாழ்க்கை துணை, இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் நண்பர்களாகவும் வாழ்க்கை துணையாகவும் தொழில் கூட்டாளிகளாகவும் அமைந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இதற்கு அடுத்து கடன்களை வாங்கவும், கடன்களை அடைக்கவும், வங்கி தொடர்பான அனைத்து விஷயங்களை செய்வதற்கும், வேலையில் சேர்வதற்கும், உடல் நலத்துக்காக மருத்துவம் தொடர்பான சிகிச்சைகளை தொடங்கவும், எதிரிகளை வெல்லவும், எதிர்ப்புகளே இல்லாமல் செய்யவும் ஏற்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களை இதற்காக பயன்படுத்தி கொண்டால் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்புகள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இதுவரை சொன்ன நட்சத்திரங்கள் வரும் நாட்களை பயன்படுத்தி அனைத்து விஷயங்களையும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் செய்து கொள்ளலாம். அதே போல இந்த மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் உள்ளவர்கள் நண்பர்களாக அமையும் பட்சத்தில் தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல சரியான நேரத்தில் உதவிகள் கிடைக்கவும், எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கவும், அதிக நன்மைகள் நடக்கவும் உதவக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கும். இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாகவும் வாழ்க்கை துணையாகவும் தொழில் கூட்டாளிகளாகவும் அமைந்தால் நல்ல பலன்களும் உதவிகளும் கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இவர்களால் ஏற்படும். அதே போல அதிக நன்மைகள் நடக்கவும், பயணங்களை மேற்கொள்ளவும், பயணங்களால் ஆதாயமடையவும், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் தேவையான உதவிகள் கிடைக்கவும், வியாபார நிறுவனங்கள் ஆரம்பிக்கவும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு, அதாவது இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு விரைவாக நன்மைகள் நடக்கும். இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாகவும் தொழில் கூட்டாளிகளாகவும் வாழ்க்கை துணையாகவும் அமைவது மேலும் நல்ல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இதற்கடுத்து பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யவே கூடாது. அப்படி செய்யும் பொழுது கடுமையான பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதே போல் இந்த பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அல்லது தொழில் கூட்டாளிகளாகவோ எக்காரணத்தை கொண்டும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது. அதே போல் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யவே கூடாது. அப்படி முயற்சிகள் செய்யும் பொழுது அது தோல்வியில்தான் முடியும். அது மட்டுமல்ல, இந்த நட்சத்திர நாட்களில் செய்கின்ற எந்த வேலையும் உங்களுக்கு எதிராகவே திரும்பும். தேவையில்லாத பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமையும் பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை, சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணையாக அமையும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் கடும் பிரச்சனைகளையும் கருத்தொற்றுமை இல்லாத நிலையையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே போல் உங்களுக்கு எந்த விதத்திலும் லாபமாக இல்லாத, அதே சமயம் உங்களால் மற்றவர்கள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை தவிர
மற்ற எந்த வகையிலும் உங்களுக்கு உதவாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். எந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களிலும், அதாவது இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களிலும் எந்த ஒரு புது முயற்சிகளும் ஈடுபடக்கூடாது, பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது, உடல்நலம் சார்ந்த சிகிச்சைகளையும் மேற்கொள்ளக்கூடாது. இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமையக்கூடாது, இருக்கவும் கூடாது. அதேபோல் வாழ்க்கை துணையாகவும் தொழில் கூட்டாளிகளாகவும் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மொத்த நிம்மதியையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதாவது இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நடந்தே தேரும். இதற்கு அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரணவேதனையை தரக்கூடிய பிரச்சனைகளில் வலியை கொண்டு போய் சிக்க வைக்கும் நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அல்லது எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அது உங்களுக்கு எதிராகவே திரும்புவது மட்டுமல்லாமல் அதனால் நிறைய இழப்புகளையும் அவமானங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியது வரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமையும் பட்சத்தில் அவர்களால் கடுமையான பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகளும் கடும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டியது வரும். இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாகவும் தொழில் கூட்டாளிகளாகவும் இருக்கும் பட்சத்தில் தினம் தினம் சண்டை சச்சரவுகள் வந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும். ஆகையால் இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எக்காரணம் கொண்டும் நண்பர்களாகவோ தொழில் கூட்டாளிகளாகவோ வாழ்க்கை துணையாகவோ அமைத்து கொள்ளக்கூடாது இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இதுவரைக்கும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றி அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்தோம். இனிமேல் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் உள்ள 4 பாதங்களுக்குமான தனித்தனி குணங்கள், செயல்கள், தொழில்கள் என்னென்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். அந்த வகையில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள், விஷய ஞானம் அதிகமுடையவர்களாக இருப்பார்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள், விடாமுயற்சி உடையவர்களாக இருப்பார்கள், யாருடைய உதவிகளையும் எதிர்பார்க்காதவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள், தன் தேவைகள் எவ்வளவு அந்த அளவுக்கு மேல் அதிகம் ஆசைப்படாதவர்களாக இருப்பார்கள். இவர்களில் பெரும்பாலும் கணிதத் துறையில் வல்லுநர்களாகவும் அது சம்பந்தமான விஷயங்களில் வேலை செய்பவர்களாகவும் ஆடிட்டர்களாகவும் கணக்காளர்களாகவும் வங்கி பணியில் இருப்பவர்களாகவும் இன்சூரன்ஸ் தொழிலில் இருப்பவர்களாகவும் ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் பத்திரிகை துறையிலும் மனிதவள மேம்பாட்டுத் துறையிலும் யோகா ஆசிரியராகவும் இது போன்ற வேலைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கும். அதேபோல் தொழில்துறை என்று பார்த்தால் இவர்கள் அதிகமாக பிரகாசிப்பது மருத்துவத்துறையில்தான். சித்த மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், மூலிகை மருந்து தயாரிப்பு, ஆயுதங்கள் உற்பத்தி, போர்க்கால அவசர சேவைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளை தொழிலாக கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு அளவான ஆரோக்கியமான உணவுகள் இவர்களின் விருப்பமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் என்று பார்த்தால் இவர்களுக்கு தோல் தொடர்பான நோய்கள், இடுப்பு மற்றும் அடிவயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கான அதிர்ஷ்ட கடவுள் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ தத்தாத்ரேயர் மற்றும் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட விருட்சம் என்று பார்க்கும் பொழுது புன்னை மரம். அதிர்ஷ்ட வர்ணம் என்று பார்க்கும் பொழுது இள மஞ்சள். அதிர்ஷ்ட திசை என்று பார்க்கும் பொழுது வடகிழக்கு. இதற்கு அடுத்ததாக இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் பிறந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். தனக்கு காரியமாக வேண்டுமென்றால் எதற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள். எதையும் செய்ய தயங்கவே மாட்டார்கள். தயக்கமில்லாதவர்கள் என்று கூட இவர்களை சொல்லலாம். சபை நாகரிகம் அறியாதவர்கள்.
கருமித்தனம் அதிகமாக உள்ளவர்கள், பணத்தை பல இடங்களிலும் பதுக்கி வைக்கக்கூடியவர்கள், ஆனால் சமயத்தில் மறந்து விடுவார்கள். முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர்கள், இல்லாத ஒன்றை இருப்பது போல ஏமாற்றுவதில் கில்லாடிகள். இதுவெல்லாம் இருந்தாலும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். செயல் வீரர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், எதிரில் யானையே வந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையவர்கள். எப்படியும் பணம் சேர்த்து விடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய தயங்கவே மாட்டார்கள். இவர்களில் நிறைய பேர் காவல், இராணுவம், துப்பறிதல், இரகசிய உளவுத்துறை, எந்த அடையாளமும் இல்லாத ஊடுருவல் பணிகள், இது போன்ற வேலைகளிலும், விவசாயம் சார்ந்த வாகனங்கள், இயந்திரங்கள் இயக்குதல், கட்டுமான தொழில், நிலத்தை ஆழப்படுத்தும் தொழில், சுரங்கம் தொடர்பான தொழில், முடி திருத்துதல், அதாவது முடி திருத்துதல் முதல் சுத்தப்படுத்துதல், அதாவது சுத்தப்படுத்தும் எல்லா வேலைகளும் இவர்களுக்குரியது. சாராயம் முதல் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களும் இவர்கள் செய்வார்கள். மதுபான விடுதி போன்ற தொழில் மற்றும் வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு உணவு விஷயத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. எல்லா உணவுகளும் இவர்களுக்கு ஏற்றதாகவே அமையும். ஆகையால் இவர்கள் தீராத வயிற்று வலி, மலச்சிக்கல், மூட்டு வலிகள், வலிமையில்லாத எலும்புகள், அடிக்கடி எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கான அதிர்ஷ்ட கடவுள் என்று பார்க்கும் பொழுது திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள், அதிர்ஷ்ட விருட்சம் என்று பார்க்கும் பொழுது முசுக்கொட்டை மரம், அதிர்ஷ்ட வர்ணம் என்று பார்க்கும் பொழுது நீலம் மற்றும் இளம் பச்சை, அதிர்ஷ்ட திசை என்று பார்க்கும் பொழுது தெற்கு திசை. இதற்கு அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் மரியாதை உடையவர்களாக இருப்பார்கள். கௌரவமானவர்கள், அதாவது கவரிமான் போன்றவர்கள். தனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு நொடியும் கூட இருக்கவே மாட்டார்கள். உழைப்பால் மிக பெரிய உச்சத்தை அடையக்கூடியவர்கள். ஓயாமல் உழைத்து பெரும் செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்கள். ஒரு சிலர் குறுக்கு வழியிலும் செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உயர் பதவிகளில் இருப்பவர்களிடம் நெருக்கமாக பழகி காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு காரியத்தை சாதித்து கொடுத்து அதில் லாபத்தை பார்க்கக்கூடியவர்கள். ஒரு கட்டத்தில் அந்த உயர் பதவிக்கு இவர்களே வருவார்கள். உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக பேசக்கூடியவர்கள். இவர்களில் நிறைய பேர் இடைத்தரகர்களாகவும் அரசின் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாகவும் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களாகவும் சூதாட்ட விடுதி முதல் மது விடுதிகள் வரை தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் களவு பொருட்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களாகவும் சட்டவிரோத தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் மோசடி தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அதில் ஆச்சரியம் என்னவென்றால் இது எதுவும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள். என்றாவது சட்டத்தின் முன் சிக்கும் பொழுது இவரா சான்ஸே இல்லை, இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு என மற்றவர்கள் நல்ல சான்றிதழ் தரும் அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கான கடவுள் என்று பார்க்கும் பொழுது வனக்காளியம்மன். அதிர்ஷ்ட விருட்சம் என்று பார்க்கும் பொழுது இலந்தை மரம். அதிர்ஷ்ட வர்ணம் என்று பார்க்கும் பொழுது கரு நீலம் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட திசை என்று பார்க்கும் பொழுது மேற்கு திசை. இதற்கு அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது தான் வாழ்ந்து கொண்டிருப்பது மற்றவர்களுக்காக என்ற எண்ணமுடையவர்கள், இரக்க குணமுடையவர்கள், தேடி போய் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், கல்வி கேள்விகளில் அபார ஞானமுடையவர்கள், மறைபொருள் அறிவுடையவர்கள், அதாவது தத்துவ ஞானம், சித்தாந்த ஞானம், ஜோதிட புலமை, அடுத்தது என்ன நிகழும் என்பதை உணரும் உள்ளுணர்வு, தேவையான அளவு செல்வம் சேர்ப்பது, சேர்த்த செல்வத்தை தொண்டு நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு எப்படியும் ஒரு குருவின் தொடர்புகள் ஏற்படும். அந்த குருவின் வழிகாட்டுதல் படியே வாழக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் நிறைய பேர் கடல் கடந்து வேலை மட்டும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகில் பெரும்பாலான நாடுகளுக்கு பயணம் செய்தவர்களாக இருப்பார்கள்.
முதல் வேலையே வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கும். அடுத்த வேலை அடுத்த நாட்டில் என்று நாடுகள் விட்டு நாடுகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். புதிய முயற்சிகள், புதிய ஆய்வுகள், மருத்துவம் தொடர்பான ஆராய்ச்சி, புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பது, மருத்துவர், விஞ்ஞானிகள், குறிப்பாக வான்வெளி ஆராய்ச்சி, வானியல் ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, கடல் ஆராய்ச்சி, கப்பல் தொழில்நுட்பம், ஆசிரியர், வங்கிப்பணி, பிரசங்கம், ஆதரவற்றோர் காப்பகம், குழந்தை காப்பகம், மனநல மையம் போன்ற தொழில் மற்றும் வேலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். இவர்கள் அளவான உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். பெரிய விருப்பங்கள் என்று எதுவும் இருக்காது இவர்களுக்கு. ஆரோக்கியம் என்று பார்த்தால் தோல் நமைச்சல், நரம்பு தளர்ச்சி, அதிகமாக முடி கொட்டுதல், வழுக்கை, தொப்பை போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கான கடவுள் என்று பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மன், அதிர்ஷ்ட விருட்சம் என்று பார்க்கும் பொழுது பலாமரம், அதிர்ஷ்ட வர்ணம் என்று பார்க்கும் பொழுது வெள்ளை மற்றும் இளம் பச்சை, அதிர்ஷ்ட திசை என்று பார்க்கும் பொழுது வடக்கு திசை. இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவரவர்களின் பாதங்களுக்கு ஏற்ப விரிவாக சொல்லப்பட்டதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதே போல் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது படிப்பு, வேலை, தொழில், திருமணம், இடம், வீடு, தோட்டம், வண்டி, வாகனம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தோஷங்கள், பொருளாதாரம், இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை ரொம்ப ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, திருமண தடை தாமதத்துக்கு என்ன காரணம், அதற்கு என்ன பரிகாரம், முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இரண்டாவது திருமண அமைப்பு ஏற்படுமா, வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவர்கள், அவங்களோட குணம் தோற்றமைப்பு எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு கள்ள தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா, கண்டங்கள் ஏதாவது ஏற்படுமா, பொருளாதாரம் வருமான ரீதியாக ஏற்றமா இறக்கமா, வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும், திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும், இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா, நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு தனி குடித்தனம் போவார்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருப்பார்களா, திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா, பிரிந்தால் சேர்வார்களா சேர மாட்டார்களா, எவ்வளவு நாளைக்கு பிரிஞ்சு வாழ்வார்கள், அது நிரந்தர பிரிவாக இருக்குமா அல்லது தற்காலிக பிரிவாக இருக்குமா, எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள், இப்படி எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், படிப்பு, இடம், வீடு, வாகனம், வெளிநாடு, ப்ரொமோஷன், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், ஆரோக்கியம், ஆயுள், இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம். துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம். நீங்களும் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம், கற்றும் கொடுக்கலாம். அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக 3 மாதத்தில் ஜோதிடத்தை துணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம். இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம். அதற்கான கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, செம்புலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.